பாலஸ்தீன அப்பாவிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தமது பூமியை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருக்கிற அதே நேரத்தில் முஸ்லிம்களுடைய மூன்றாவது புனிதத்தலமாக இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு சிறப்பு தொகுப்பை வெளியிட்டிருக்கிறது. அதிலே வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் அவர்களுடைய இடிபாடுகளை கொண்ட வீடுகளுக்கு வெளியிலே அமர்ந்து முடிந்த வரைக்கும் ஆன்லைன் ஊடாக அவர்களுடைய கல்வியை தொடரக்கூடிய நிலையையும் நாம் பார்க்க முடியும். கடைசியாக அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, we want to die, நாங்கள் மரணிக்க விரும்புகிறோம். இதுக்கு மேல நாங்க எப்படி வாழ்றது? சாப்பிட வழி இல்ல, அடிபட்டா போடுறதுக்கு மருந்து இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, தூங்குறதுக்கு இடம் இல்ல, தொழுகிறதுக்கு பள்ளி இல்ல, படிக்கிறதுக்கு பாடசாலை இல்ல, எதுவுமே இல்லை, நாங்கள் மரணிக்க விரும்புகிறோம் என்று தங்களுடைய கடைசி கட்டமாக மரணத்தை விரும்புவதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கை வந்து அடைந்திருக்கிறது. ஆல்ரெடி ஐசன்ஹோவர் அங்கே இருக்குது. அதே நேரத்தில் தற்போது அப்ரஹாம் அங்கே வந்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்திதான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 321வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் இன்றைக்கும் பல இடங்களில் பலவிதமான அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் மிலேச்சத்தனமான இனவெறி தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி இருக்கிறது, நடத்தி கொண்டும் இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை பொறுத்தவரையில் நுசைராத் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இதுவரைக்கும் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார், 13 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் மகாசி முகாம் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 4 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொதுவாகவே பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய இடங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்கிற எந்த ஒரு விதிமுறையும் கடைபிடிக்கப்படாமல் இப்பொழுது டைரக்டாக வெளிப்படையாகவே மக்கள் தங்கியிருக்கக்கூடிய அகதி முகாம்கள் மீதே தாக்குதல்களை நடத்துகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகளை நாம் தொடர்ந்தும் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் நுசைராத் அகதிகள் முகாம் மீதும் மகாசி அகதி முகாம் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார். அதே நேரம் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக இதுவரைக்கும் 22 அப்பாவி பொதுமக்கள் காசா பள்ளத்தாக்கிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைய தினம் பாலஸ்தீன சுகாதார அமைச்சை மேற்கோள் காட்டி அல் ஜசீராவினுடைய அரபு தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறது. இப்படி இன்றைய தினம் பலவிதமான தாக்குதல்களும் நடைபெற்று வருகிற அதே நேரத்தில் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலே இன்றைக்கு இதுவரைக்கும் 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், நாளைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. புனிதமிக்க ஜுமா தொழுகைக்கான ஏற்பாடுகள் பல பகுதிகளிலும் காசாவில் ஏற்பாடுகள் செய்யப்படுகிற அதே நேரத்தில் மேற்கு கரையிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாவிலும் அதற்குரிய ஏற்பாடுகள் வழமை போன்று நடைபெற்று வருகிறது. ஆனாலும் இன்றைய தினமும் வழமை போல் 40 வயதுக்கு கீழுள்ளவர்கள் 40 வயதுக்கு குறைந்தவர்கள் யாரும் பள்ளிவாயலுக்குள் தொலைவரக்கூடாது என்கிற எச்சரிக்கை அறிவிப்பை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் வெளியிட்டிருக்கிறது. எது எப்படி போனால் நமக்கு தெரியும், மஸ்ஜிதுல் அக்ஸா தீ வைக்கப்பட்ட நினைவு நாளை நாளைய தினம் மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்திலும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலும் மேற்கு கரையின் பல நகரங்களிலும் ஹமாஸ் தலைமையில் பல பேரும் நினைவூட்ட இருக்கிறார்கள். எனவேதான் இந்த அறிவிப்பை போல்டாக கடினமாக வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல், மக்கள் கூடிவிடக் கூடாது என்பதற்காக. ஆனால் இன்றைய தினம் அசர் தொழுகையில் இருந்தே நாளை ஜுமா தொழுகைக்காக மக்கள் பள்ளிவாயலில் கூடிக்கொண்டிருக்கிறார்கள், நிரம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. நம்மளை பொறுத்தவரையில் நம்ம ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நமக்கு எதுக்கு என்று ஒதுங்கி போகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தமது பூமியை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருக்கிற அதே நேரத்தில்
முஸ்லிம்களுடைய மூன்றாவது புனிதத்தலமாக இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் நாளைய தினம் பாலஸ்தீன பூமியிலே இருக்கக்கூடிய ஜெருசலம் மண்ணிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்திலே ஒரு பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நிலையில் நமக்கெல்லாம் தெரியும், புனிதமிக்க வெள்ளிக்கிழமையாக நாளைய தினம் இருக்க போகிறது. சில பேர் காலையில் தான் இந்த வீடியோவை பார்க்க கிடைக்கும். உங்களுக்கு எது எப்படி போனாலும் வெள்ளிக்கிழமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். நாம் அத்தஹியாத்திலே ஓதக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸலவாத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு வழிகாட்டலாக அது இருக்கிறது. எனவே அதை கடைபிடிக்கிற அதே நேரம் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை மறக்காமல் ஓதி வாருங்கள். இமாம்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள், பள்ளிவாயல் நிர்வாகங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். நம்மால் முடிந்தது அது மட்டும்தான். எனவே நாளை வெள்ளிக்கிழமை தவறாமல் இதை செய்யுமாறு கேட்டுக்கொள்வதோடு இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகள் என்ன என்பதை பற்றிய செய்திகளைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கெல்லாம் தெரியும். முழு காசாவுமே அழிக்கப்பட்டிருக்கிறது, முழு பாலஸ்தீனமுமே அழிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அழிக்கப்பட்டிருக்கும் போது அங்கிருக்கக்கூடிய சுமார் 7 லட்சம் மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் போது அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் தாங்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், தங்களுடைய குடும்பங்களை இழந்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்கள் அடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய கல்வியையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்று கூறி அங்கிருக்கக்கூடிய மாணவிகள் தொடர்ந்தும் தங்களுடைய மொபைல் போன் வழியாக ஆசிரியர்களிடம் இருந்து பல்கலைக்கழகத்தை இவ்வளவு பிரச்சனை நடந்தும் இவ்வளவு மாபெரிய யுத்தம் ஒன்று நடைபெற்று வந்தும் கூட பாலஸ்தீனத்தினுடைய அரசாங்கமாக இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய உத்தரவுக்கு அமைய பாடசாலை மாணவர்களுக்கு, குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பாடங்கள் ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுகிறது. இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு சிறப்பு தொகுப்பை வெளியிட்டிருக்கிறது. அதிலே வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. அங்கிருக்கக்கூடிய மாணவிகள் அவர்களுடைய இடிபாடுகளை கொண்ட வீடுகளுக்கு வெளியிலே அமர்ந்து முடிந்த வரைக்கும் ஆன்லைன் ஊடாக அவர்களுடைய கல்வியை தொடரக்கூடிய நிலையையும் நாம் பார்க்க முடியும். நம்மளா இருந்தா என்ன நினைப்போம்னா, எப்ப மரணம் வரும் என்று தெரியல, அப்படி இருக்கும்போது இது முக்கியமானு யோசிப்போம். இதுவும் முக்கியம் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது காசாவினுடைய நடவடிக்கைகள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நேரத்தில் தான் காசாவிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத சம்பவங்களாக இருக்கிறது. இன்றைக்கும் பல பகுதிகளிலிருந்து வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். குறிப்பாக தைர் அல் பலா, அதே நேரத்தில் கான் யூனுஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் அகதிகளாக வெளியேறுமாறு அந்த பகுதிகளில் தாங்கள் தாக்குதல் நடத்த போவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. நேற்றும் தைர் அல் பலா பகுதிகளிலிருந்து வெளியேற்ற உத்தரவு வந்திருந்தது. மக்கள் வெளியேறி கொண்டிருக்கும் போது அந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதை எதிர்த்து அங்கிருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளும் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய போராளிகளும் தொடர்ந்து எதிர்த்தாக்குதல்களையும் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் வெளியேறுகிறவர்களிடத்தில் அல் ஜசீராவினுடைய அரபு தொலைக்காட்சி சார்பாக அவங்கள்ட்ட போய் என்ன நடக்கிறது, உங்களுடைய நிலை என்ன என்றெல்லாம் விசாரிக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாம் கவலையை உண்டாக்கக்கூடிய, ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடிய பதில்களாக மாறியிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதில் பேசக்கூடிய ஒருவர் சொல்லுகிறார், நாங்கள் காசாவை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு இடமாக நாங்கள் விரட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டிலே எங்களுடைய காசாவிலே மரணம் ரொம்ப இரக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. ஏன் அதை சொல்றாருன்னு சொன்னா, எங்களை தேடி மரணம் வேகமாக வராமல் இருக்கிறது. இவ்வளவு பெரிய குண்டுகள் போடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில், இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு இப்படி ஒரு தாக்குதல் உலகத்தில் நடத்தவே இல்லை, நடத்தப்படவே இல்லை என்று இருக்கும்போது 41,000 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் போடப்பட்ட குண்டுகளில் எண்ணிக்கையை பார்த்தோம்னா லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்கிற அளவுக்கு நடந்தும் 41,000 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதை கணக்கில் வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மரணம் எங்களோடு இரக்கமாக இருக்கிறது அப்படின்னு
அதை வச்சு தான் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இதுவரைக்கும் நாங்கள் 20 தடவைகள் அகதிகளாக வெளியேறி இருக்கிறோம். எங்களுடைய வீடுகள், எங்களுடைய கூடாரங்கள் அத்தனையும் தாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வாழ்வதையே இஸ்ரேல் விரும்பவில்லை. நாங்க வாழணும்ங்கிறதையோ நாங்க நிம்மதியாக இருக்கணும்ங்கிறதையோ இஸ்ரேல் விரும்பவில்லை என்று சொல்லிட்டு, இறைவா என்று அல்லாஹ்வை அழைத்து அவங்க சொல்றாங்க, நாங்கள் வாழ்வதை அவர்கள் விரும்பவில்லை என்று மீண்டும் மீண்டும் ஒரு இளைஞன் சப்தமிடுகிற காட்சிகள் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தொடர்ந்து அவர்கள் சொல்லும் போது, மக்கள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கிறார்கள், காயமடைந்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு எங்கே செல்வது என்பதே தெரியவில்லை. தைர் அல் பலாவுல இருந்தா கான் யூனுஸுக்கு போங்கங்கிறாங்க, கான் யூனுஸுக்கு போனா நார்த் ஈஸ்ட் காசாவுக்கு போங்கங்கிறாங்க, நார்த் காசாவுக்கு போனா ரஃபாக்கு போங்கங்கிறாங்க, ரஃபாவுக்கு போனோம்னா மகாசிக்கு போங்கங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடமாக அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மவாசி பாதுகாப்பாகவும் இல்லை, அதே நேரத்தில் தைர் அல் பலா பாதுகாப்பாகவும் இல்லை, காசாவில் எந்த இடங்களும் எங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை என்று சொல்லிவிட்டு, நாங்கள் எங்கே செல்வது, கடலுக்குத்தான் செல்ல வேண்டுமா என்று அந்த மக்கள் புலம்பக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பலவிதமான காட்சிகளும் அங்கே நடக்கிற அநியாயங்களை ஒட்டி வெளியாகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது, என்னடா இது இவ்வளவு ஒரு அழிவு நடந்து கொண்டிருக்கிறது என்கிற கவலை தான் மேலிட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசுகிற இன்னொருவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, மக்களை நோக்கி, இந்த சர்வதேசத்தை நோக்கியே அவர் கேட்கிற பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இதயத்தையும் பீர்த்து எடுக்கிற கேள்விகளாக அமைந்திருக்கிறது. அவர் சொல்றார், மனித உரிமைகள் எல்லாம் எங்கேன்னு கேட்கிறார். மனித உரிமையை பற்றி அமெரிக்கா பேசுகிறது, பிரித்தானியா பேசுகிறது, சர்வதேச நாடுகள் எல்லாம் பேசுகின்றன. ஒவ்வொரு நாட்டின் மீதும் போர் தொடுக்கும் போதெல்லாம் மனித உரிமைகள் பற்றி மனித உரிமை கழகங்கள் பேசுகின்றன, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் பேசுகிறது. இப்படி பலவிதமான அமைப்புகளும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். மனித உரிமை அமைப்புகள் எங்கே என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதே போன்று தொடர்ந்து கேட்கிறார், மக்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள், எங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் எங்கே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், நாங்கள் பெயருக்கு மட்டும்தான் அரபிகளா? அவர் கேட்கிறாரு, நாங்க என்ன ஒரு பேருக்கு அரபிகளாக இருக்கிறோமா என்று சொல்லிட்டு, அரபிகள் எங்கேன்னு கேட்கிறாரு. அரபு நாடுகள் 57 அரபு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது, நாங்க பேருக்கு தான் அரபிகளா இருக்கிறோமா? நீங்க எங்களை மனிதர்கள் என்று எங்களுக்கு உதவலாம், அல்லது இனம் என்றாவது உதவலாம், அல்லது மொழி அடிப்படையிலேயாவது உதவலாம், அல்லது மதத்தின் மார்க்கத்தின் அடிப்படையிலாவது உதவலாம். எந்த விதமான உதவியும் செய்யாமல் இருக்கிறீர்களே, நாங்கள் பெயரளவுக்கு தான் அரபிகளாக இருக்கிறோமா? நாங்கள் அரபுகள் லிஸ்ட்லேயே கிடையாதா என்று புலம்பக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு பதிவாகி இருப்பது மட்டுமல்லாமல், கடைசியாக அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, we want to die, நாங்கள் மரணிக்க விரும்புகிறோம். இதுக்கு மேல நாங்க எப்படி வாழ்றது? சாப்பிட வழி இல்லை, அடிபட்டா போடுறதுக்கு மருந்து இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, தூங்குறதுக்கு இடம் இல்லை, தொழுகிறதுக்கு பள்ளி இல்லை, படிக்கிறதுக்கு பாடசாலை இல்லை, எதுவுமே இல்லை, நாங்கள் மரணிக்க விரும்புகிறோம் என்று தங்களுடைய கடைசி கட்டமாக மரணத்தை விரும்புவதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். பாலஸ்தீனத்தினுடைய ஒரு மனிதர் என்கிற செய்திகளை இன்றைய தினம் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கங்கள் வெளியிட்டிருக்கிறது. சர்வதேச அளவிலே மிகப்பெரிய ஒரு பார்வையை திருப்பி இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாகவும் அந்த வீடியோ அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கை வந்து அடைந்திருக்கிறது. ஆல்ரெடி ஐசன்ஹோவர் அங்கே இருக்குது. அதே நேரத்தில் தற்போது அப்ரஹாம் அங்கே வந்திருக்கிறது. இந்த அப்ரஹாம் என்கிற விமானம் தாங்கி கப்பலை தான் நீங்க பார்க்கிறீங்க. அதே போன்று மத்திய கிழக்கு பகுதிகளிலே அவர்களுடைய நீர்மூழ்கி கப்பல், அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பலும் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, எந்த நேரமும் ஈரான் நம்மை நோக்கி தாக்குதல் நடத்தலாம் என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். ஈரான் இஸ்ரேலை தாக்கினால் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம் என்று சொல்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய நகை முரணை பார்த்தீங்களா? 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறான். தொடர்ந்து கிட்டத்தட்ட 95,000 பேருக்கு மேலே உடல் உறுப்புகளை இழந்து நிற்கதியாக நிற்கிறார்கள். முழு நாடும் அழிக்கப்பட்டிருக்கிறது. அழிப்பவர்கள் இஸ்ரேலியர்கள். அந்த இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மத்திய கிழக்குக்கு வருகிறது. காசா மக்களை காப்பாற்றுவதற்கும் அரபுகள் இல்லை, காசா மக்களை காப்பாற்றுவதற்கும் மத்திய கிழக்கு நாடுகள் இல்லை. இதே நேரத்தில் காசா மக்களுக்கு உதவுவதற்கும் யாரும் இல்லை என்கிற நிலை இருக்கிறது உலகத்தில். இப்படியான ஒரு நிலை எந்த சமூகத்திற்கும் வரக்கூடாது. அப்படியான நிலைகள் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது. நம்மால் பிரார்த்தனை மட்டும்தான் செய்ய முடியும். இதற்கு முழுமையான பொறுப்பையும் அரபு நாடுகளும் அரபுலக தலைவர்களும் தான் எடுக்க வேண்டும் என்பதிலே
என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்க முடியாது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஹாரெட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில நெதன்யாகுவினுடைய குறிக்கோள் மொத்தமாக காசாவை ஆக்கிரமிப்பதுதான். காசாவுக்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்களை உயிரோடு மீட்பது அவருடைய குறிக்கோள் அல்ல. மொத்த காசாவையும் பிலடெல்பி காரிடோர் உள்ளிட்ட நெட்சாரிம் காரிடோர் உள்ளிட்ட அத்தனை பகுதிகளிலும் அவர் ஆக்கிரமிக்க நினைக்கிறார். அப்படி ஆக்கிரமித்தால் தான் அவருடைய ஆட்சியை காப்பாற்ற முடியும் என்பதை இன்றைக்கு அவர்கள் விவரித்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கும் பலவிதமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இன்றைய தினம் 4 மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் 3 இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 7 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் பிரிகேடும் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்திதான், காசாவிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக லெபனானிலிருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்கள் அகோரமாகி இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்களும் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. ஏன்னா இது ஒரு பிராந்திய யுத்தமாக மாறிவிடுமோ என்கிற அச்சம் இன்றைக்கு உச்சகட்டத்தை தொட்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு தான் அவங்க தொடர்ந்து 2 தரப்புமே உச்சகட்ட ஒரு மோதலுக்கு கைகோர்த்திருக்கிறார்கள். இவர்கள் அவர்களை தாக்குவதும் அவர்கள் இவர்களை தாக்குவதுமாக இன்றைக்கு பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு இஸ்ரேல், நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நப்தலி என்கிற பகுதிகளில் இருக்கிற இஸ்ரேலிய ராணுவ முகாம்கள், அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கோலான் குன்றுகளில் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். அதே போன்று இஸ்ரேலுடைய பீரங்கி தளங்கள் மீது கத்தியுக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதல்களை மிக முக்கியமான தாக்குதல் என்னன்னு கேட்டால், லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வெறும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரினிட் என்கிற ஒரு ராணுவ முகாம், அந்த ராணுவ முகாமை குறிவைத்து பீரங்கி குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். நேரடியாக அட்டாக் செய்திருக்கிறார்கள். இப்படி படுபயங்கரமான தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் கோலான் குன்றுகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இராணுவ முகாம்களில் நேரடி வெற்றிகளை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் சற்று முன்னால் கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய 7 இலக்குகளை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லாக்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலிய நகரமாக இருக்கக்கூடிய கிரியாத் ஷமோனாவில் இருக்கிற இஸ்ரேலுடைய ராணுவ நிலைகள் மீது ஆளில்லா விமானங்கள் ட்ரோன் தாக்குதல் அதிகமாக நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று மெட்டுல்லா, கஜர் உள்ளிட்ட இஸ்ரேலிய ராணுவ தளங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ குழுக்கள் மீது இன்றைக்கு பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அவர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சற்று முன்னால் ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேல் ராணுவமும் அறிவித்திருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு ஜத் அல் அல்லாம் என்கிற ராணுவ தளத்தின் மீது உளவு பார்க்கிற கருவிகளை தாக்கி அளித்திருப்பதாக ஹிஸ்புல்லாக்களுடைய ஆளில்லா விமானங்கள் மூலமாக இந்த அட்டாக் நடத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்லி இருக்கிற அதே நேரம் மலிகியா, அல் மரிஜ், அதே போன்று பிரனிட் ஆகிய படை முகாம்கள் மீது ஷெல் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாகவும் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய சற்று முன்னால் இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கு சற்று முன்னால் நடந்திருக்கக்கூடிய பாரிய தாக்குதல்களாக இவை வர்ணிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் லெபனானில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அவர்கள் 10 இடங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இதிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் லெபனானுடைய 10 இடங்களுக்கு மேல் அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க என்கிற செய்திகளோடு இன்றைக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுடைய காட்சிகளும் வீடியோக்களும் கூட வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோக்களை நம்ம பிளே பண்ண முடியாது. அதே போன்று கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுடைய வீடியோக்களை இதில் நமக்கு பிளே பண்ண முடியாது. நீங்கள் அல் ஜசீராவுடைய அரபு பக்கத்தில் அதை போய் பார்க்க முடியும், அல்லது அல் மையாதின் தொலைக்காட்சியில் அதை போய் பார்க்க முடியும். ஏன்னா இதில் பிளே பண்ற அளவுக்கு உண்டான வீடியோக்கள் கிடையாது. அந்த காட்சிகள் காட்டப்பட்டால் வீடியோக்கு நமக்கு சிக்கலாகும்ங்கிறதுனால அதை நாம் இங்கே காட்ட முடியாது. இப்படியான நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் நம்ம ஹூதிகள் பாரிய தாக்குதல்களை கப்பல் மீது நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை வெளியிட்டிருந்த அதே நேரத்தில் கடந்த புதன்கிழமையும் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தாக்குதலை அன்றைய தினம் ஹூதிகள் பொறுப்பெடுக்கவில்லை. இதுவரைக்கும் அந்த தாக்குதல் தொடர்பாக எந்த
ஒரு செய்திகளையும் ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர் யஹியா சாரி வெளியிடவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆம்ஃப்ரே அந்த தாக்குதலுடைய விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினமும் 2 கப்பல்கள் மீது ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஹுதைதா துறைமுகத்திலிருந்து வந்த ஆளில்லா ட்ரோன் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதல் இது. அதே நேரத்தில் அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பல் செங்கடலில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை பிரித்தானிய கடல் பாதுகாப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய ஆம்ஃப்ரே வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் யமனுடைய அல் சாலிப் துறைமுக நகரத்தில் இருந்து 58 கடல் மைல் தூரத்தில் கிட்டத்தட்ட 107 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய செங்கடல் பரப்புகளில் இன்னொரு கப்பல் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அது புதன்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்ட கப்பல் என்று சொல்லப்படுகிறது. அந்த தாக்குதலுக்குள்ளான கப்பல் தீப்பற்றி எரிகிற காரணத்தினால அந்த கப்பலில் வேலை செய்து கொண்டிருந்த பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்படுகிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அவங்கள தான் இது வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முகங்கள் எல்லாம் அவங்களே மறைச்சிருக்கிறாங்க. அந்த கப்பலில் இருந்த பணியாளர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2 ரஷ்யாவை சேர்ந்த பணியாளர்களும் 23 பிலிப்பைன்ஸை சேர்ந்த பணியாளர்களும் அதிலே இருந்ததாக சொல்லப்படுகிறது. சவோனியன் என்கிற ஒரு கப்பல் தான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. கிரேக்க நாட்டினுடைய கொடியோடு வந்த கப்பல் இது. இந்த கப்பல் எண்ணெய் கப்பல், எண்ணெய் டேங்கர் என்று சொல்லப்படுகிறது. இதில் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, எண்ணெய் டேங்கர் வெடித்து விட்டது, எண்ணெய் டேங்கர் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எனவே இது ஹூதிகள் மூழ்கடித்த 3வது கப்பலாக லிஸ்டில் சேரப்போகிறது என்பதை ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கப்பல் மீதான தாக்குதலில் சுற்றுச்சூழல் பாரிய அளவில் பாதிக்கப்படும் என்கிற அச்சங்களும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு கப்பல் மீதான அந்த தாக்குதல்களையும் ஹூதிகள் செய்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் இன்றைக்கு காசாவை ஒட்டி காசா தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. அதே நேரத்தில் சிகாகோவில் இன்றைக்கும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உடனடியாக ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வரப்பட வேண்டும், யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்து வருகிற அதே நேரம் நாளைய தினம் கத்தாருடைய அமீர் ஈரானுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அவர் மேற்கொள்ளுகிற அந்த சந்திப்பிலே காசா தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்றைக்கு கத்தாரும் அறிவித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. இத்தோடு சேர்த்து இன்றைக்கு நாம் காசாவோடு தொடர்பில்லாவிட்டாலும் ஒரு முக்கியமான செய்தியையும் சேர்த்து பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு பல ஊடகங்களிலும் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான செய்தி இது. ஆனால் இந்த செய்தி தொடர்பாக பலரும் தங்களுக்கு தோன்றியதை, அதாவது தாங்கள் விரும்புகிற பல செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பின்னால் காட்சிப்படுத்தப்படுகிற புகைப்படத்திலே நீங்கள் பார்க்க முடியும். இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கிறார். அதே நேரத்தில் மலேசியாவினுடைய தற்போதைய பிரைம் மினிஸ்டர் அன்வர் இப்ராஹிம் அவர்களும் அமர்ந்திருக்கிறார். மோடி யாருன்னு உலகத்துக்கு தெரியும், அன்வர் இப்ராஹிம் யாருங்கிறது உலகத்துக்கு தெரியும். அன்வர் இப்ராஹிமை பொறுத்தவரையில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக பார்க்கப்படுவதே என்னன்னு கேட்டா, காசா விவகாரத்தில் விடாப்பிடியாக மிக தெளிவாக இருக்கிறார். பாலஸ்தீன மக்களுக்கான தன்னுடைய உதவியை உறுதியாகவும் அறுதியிட்டும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் மலேசியாவினுடைய PM அன்வர் இப்ராஹிம். இதே நேரத்தில் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் இந்தியாவுக்கான ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதில் அவர்களுடைய நாடு சார்ந்து பல விவகாரங்களும் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்க காமெடியான விஷயம் என்னன்னு கேட்டா, எதை முக்கிய பேசுபொருளாக அவர்கள் பேச்சுக்கு எடுக்கவில்லையோ அதை இன்னைக்கு பல ஊடகங்களும் அதைத்தான் பேசினாங்க என்று சிலாகித்து எழுதுகிற அளவுக்கு கற்பனை வளத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார்கள். அது என்ன விவகாரம் என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும், ஆங்கில மொழியில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு பிரச்சாரகர் தான் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள். இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டவர். இந்தியாவில் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை களமாகவே அமைத்துக் கொண்டிருந்தார். மும்பையிலே அவருடைய தொலைக்காட்சி அலுவலகம் அமைக்கப்பட்டு உலகம் முழுவதும் அந்த தொலைக்காட்சி தற்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலும் அந்த தொலைக்காட்சி ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பீஸ் தொலைக்காட்சி, பீஸ் டிவியை பொறுத்தவரை சேட்டலைட் தொலைக்காட்சியாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் ஆங்கில மொழியிலும் உருது மொழியிலும் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து வந்தவர் டாக்டர் ஜாக்கிர் நாயக். குறிப்பாக பைபிளை ஒப்பிட்டு பேசுவதிலே கைதேர்ந்தவராக அறியப்படுகிறவர். மாற்று மத சகோதரர்களுக்கான இஸ்லாமிய பிரச்சாரத்தில் முக்கிய ஒரு பிரச்சார
பிரச்சாரகராக பார்க்கப்படுகிறவர். இவர் 2016 காலப்பகுதிகளில் இவருடைய பேச்சுக்கள் பயங்கரவாதத்தை தூண்டுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை அப்போதைய இந்தியாவினுடைய அரசாங்கம், அது மோடி தலைமையிலான அரசாங்கமே முன்வச்சு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஜாக்கிர் நாயக்கினுடைய அலுவலகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது, ஜாக்கிர் நாயக்கினுடைய செயல்பாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டது, ஜாக்கிர் நாயக்கினுடைய பாடசாலை மூடப்பட்டது. இப்படி ஜாக்கிர் நாயக்கினுடைய அத்தனை பகுதிகளும் இழுத்து மூடப்பட்டது, தொலைக்காட்சிக்கும் அங்கே தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் அந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருந்த ஜாக்கிர் நாயக் அவர்கள் நேரடியாக மலேசியாவை சென்றடைந்தார். மலேசியாவிலே அப்போது இருந்த பிரதமர் மகாதீர் முகமது அவர்கள் அவருக்கான முழுமையான வாய்ப்பை கொடுத்தார். குறிப்பாக மலேசியா நிரந்தர குடி உரிமையை டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்களுக்கு வழங்கி இருந்தது. இதே நேரத்தில் அந்த நேரத்தில் டாக்டர் மகாதீர் முகமது அவர்களுக்கும் அதே நேரத்தில் இந்திய அரசாங்கத்திற்கும் இடையிலே ஒரு முருகல் நிலையும் ஏற்பட்டிருந்தது. என்னன்னா, ஜாக்கிர் நாயக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்கறீங்க, ஜாக்கிர் நாயக்கை நீங்க விடுவிக்கணும், எங்கள்கிட்ட தரணும் என்றெல்லாம் கோரிக்கை வச்சிருந்தாங்க. அன்றைக்கு மலேசியா ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி இருந்தது. என்னன்னு சொன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் ஜாக்கிர் நாயக் பயங்கரவாதத்துக்கு எதிரானவர், ஜாக்கிர் நாயக் பயங்கரவாதத்தை போதித்தவர் அல்ல. எனவே ஜாக்கிர் நாயக் பயங்கரவாதத்தை போதித்தவர் என்பதற்கான ஆதாரங்கள் உங்களிடத்தில் இருந்தால் அதை எங்களுக்கு தாருங்கள், தாராளமாக நாங்களே அவரை உங்களிடத்தில் ஒப்படைப்போம் என்று அன்றைக்கு டாக்டர் மகாதீர் முகமது அவர்கள் திட்ட தெளிவாக சொல்லி இருந்தார். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் இந்தியா அப்படி எந்த ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது தான் டாக்டர் ஜாக்கிர் நாயக் மலேசியாவிலே இருந்து கொண்டு பிரச்சார பணிகளை மேற்கொண்டு வந்த நேரத்தில் மலேசிய அரசாங்கம் 2019 எந்த ஒரு மலேசியாவின் எந்த பகுதிகளிலும் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் மற்ற மதங்களை ஒப்பிட்டு பேசுகிற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தடை விதித்திருந்தது. ஏன்னா அது ஒரு குழப்பமாக நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது என்ற காரணங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் பிற்பட்ட நாட்களில் அவர் வெளிநாடுகளில் சென்று அந்த பிரச்சாரங்களை செய்வதற்கு எந்த தடையையும் மலேசியா விதிக்கவில்லை. குறிப்பாக இந்த ஃபுட்பால் ஃபீஃபா ஃபுட்பால் மேட்ச் நடைபெற்ற கத்தாரிலே சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் கத்தாரில் பல உள்ளரங்க நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருந்தார். இஸ்லாம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார். எது எப்படி போனாலும் அவர் ஆன்லைன்ல, குறிப்பாக டிஜிட்டல்ல, அதே போன்று அவருடைய பீஸ் டிவியில் அவருடைய பிரச்சாரங்களை உச்சகட்டமாக செய்து வருகிறார் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. அதிலும் குறிப்பாக டிஜிட்டல் இஸ்லாம் பிரச்சாரம் டிஜிட்டல்ல மேற்கொள்கிறவர்கள் மிக முக்கியமான ஒரு பிரச்சாரகராக அவர் பார்க்கப்படுகிறார். மார்க்க ரீதியாக அவருடைய செயல்பாடு, அவருடைய கருத்து வேறுபாடுகள் நமக்கும் அவர்களுக்கு மத்தியிலே இருந்தாலும் அவர் மீதான தீவிரவாத குற்றச்சாட்டு என்பது போலியானது, பொய்யானது, திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படி இருக்கும் போதுதான் மலேசியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியா சென்ற நேரத்தில் ஜாக்கிர் நாயக்கை நீங்கள் எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அவரிடத்தில் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் கோரிக்கை விடுத்ததாக செய்திகள் வெளிவருகிறது. நம்ம தேடிய அளவுக்கு அந்த செய்திகள் தொடர்பாக வரக்கூடிய விவகாரம் என்னன்னு கேட்டால், குறிப்பாக மலேசியன் மெயில், மலாய் பத்திரிகைகள் எல்லாம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னு சொன்னா, அது ஒரு மிக முக்கியமான விவகாரமாக பேசப்படவே இல்லை. போகிற போக்கில் வந்த ஒரு விவகாரத்துக்கு ஜாக்கிர் நாயக் தொடர்பான ஆதாரங்கள் இருப்பின் எங்களிடத்தில் நீங்கள் கையளித்தால் அவரை வெளியேற்ற எப்போதும் தயாராக இருக்கிறோம் என்று எப்படி டாக்டர் மகாதீர் முகமது அவர்கள் அன்றைக்கே இந்திய அரசாங்கத்திற்கு சொன்னாரோ அதே போன்ற ஒரு பதிலை இன்றைக்கும் மலேசியா சொல்லி இருக்கிறது என்கிற செய்திகள் தான் மிக தெளிவாக மலேசியாவினுடைய பத்திரிகைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மலாய் மெயில் அதை சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவினுடைய சில முக்கிய பத்திரிகைகளும் இந்த மாதிரியான கருத்தை தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் தாண்டி இதை பூதாகரமாக்குறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பத்திரிகைகள் தான் இதை ஒரு பெரிய செய்தி ஆக்கி இருக்கிறாங்க. ஆனால் அப்படியான ஒரு செய்தி அல்ல. எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே நல்ல நட்பு இருக்கிறது, நல்ல உறவு இருக்கிறது. இந்த ஒரு விவகாரத்தினால நம்ம உறவு கெட்டு போய்விட வேண்டாம். அவர் பாட்டுக்கு அவர வேலையை செய்கிறாரு, நீங்க உங்க பாட்டுக்கு உங்க வேலையை செய்யுங்கிற விதமாக தான் சொல்லிவிட்டதாக மலேசியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இது ஒரு அதரப்பலசான ஒரு விஷயம். இது 2016 முடிவுக்கு வந்தது. அதுல டாக்டர் மகாதீர் முகமது மிக தெளிவாகவே இருந்தார். எந்த அளவுக்கு அந்த கட்டத்தில் உச்ச நிலை அடைந்தது என்று சொன்னால், இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான தொடர்புகள், பிசினஸ் தொடர்புகள் கூட முற்று பெற்று விடுமோ என்கிற நிலையெல்லாம் ஏற்பட்டது. அப்படி ஏன்னா மலேசியா நிறையவே ஃபார்ம் ஆயில் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அப்படி இருந்தும் அப்பொழுதே மலேசியாவுடைய பிரைம் மினிஸ்டர்
மினிஸ்டர் டாக்டர் மகாதிர் முகமது என்ன சொன்னாருன்னா, நாங்கள் ஃபார்ம் ஆயில் ஏற்றுறதையே மொத்தமாக நிறுத்தினாலும் பரவாயில்லை, இதில் நாம் அநியாயத்துக்கு துணை போயிட முடியாது என்று சொல்லி அவர் தெளிவாக இருந்தார். டாக்டர் மகாதிர் முகமதை பொறுத்தவரையில் அவரை பற்றி நாம் பேச வேண்டிய தேவையில்லை என்கிற அளவுக்கு பல விவகாரங்களில் துல்லியமாக அவர் அந்த நாட்டை டெவலப் பண்ணியவர், அந்த நாட்டை வளப்படுத்தியவர். அது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலே ஒரு சிறந்த ஆட்சியாளராக பார்க்கப்படுகிறவர். எதிர்பாராத விதமாக கடந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைந்திருந்தார். வயது முதிர்வும் உச்சகட்டத்தை தொட்டிருக்கிறது. அப்படியான நிலையில் தான் அவர் ஜாக்கிர் நாயக் விவகாரத்தில் இப்படி ஒரு தெளிவான முடிவை எடுத்திருந்தார். எனவே இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலே இந்த விவகாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருப்பதாக தெரியவில்லை. இவ்வளவுதான் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை தான் ஊடகங்கள் பெரிதாக காட்டியிருக்கிறார்கள். இதுதான் இந்தியாவின் ஜாக்கிர் நாயக் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. எனவே இதை ஒரு பெரிய பூதாகரமான செய்தியாக காட்டிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையும் இல்லை. இந்தியாவும் அப்படி, இந்திய அரசாங்கமும் அந்த அளவுக்கு இதை ஒரு பொருட்டாக கருதவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நிம்மதி அடைய வேண்டும். அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோமாக, அந்த மக்களுக்காக இறைவனத்திலே கையேந்துவோமாக, அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியிலே குரல் கொடுப்போமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.